ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ரான் ஃப்ரை தாங்க பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணுறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விடுறேங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை ஆட் பண்ணுறேங்க. இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு 1/2 hour ஊறட்டுங்க. இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒவ்வொரு ப்ரானாக எடுத்து நான் ஃப்ரை பண்ண போகிறேங்க. தவா ஃப்ரை தான். இறால 4 நிமிஷம் வரைக்கும் தாங்க குக் பண்ணணும். அதுக்கு மேலே போச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. இந்த பக்கம் 2 minutes, அந்த பக்கம் 2 minutes நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ப்ரான் சூப்பராக குக் ஆகிடுங்க. நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ரஞ்சனி அஞ்சரை பெட்டி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேங்க. இதோட கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணுறேங்க. நல்ல வாசனையாக மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு 2 minutes ஆனதும் நான் இப்போ திருப்பி விடுறேன். இந்த சைடும் ஒரு 2 minutes நல்லா குக் ஆகணுங்க. இது நல்ல சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம், இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனுங்க. இது போல் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம சூடாக பரிமாற வேண்டியது தாங்க. வாங்க சேர்ந்து சமைப்போம், சேர்ந்து ருசிப்போம். நன்றி நண்பர்களே.